மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல தான் இருக்கும். நம்மளோட டைரக்டர் மனோஜ் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். தேங்க்யூங்க, தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கணும். யோகி பாபு சார் கிட்ட பேசும்போது உங்களுக்கு இந்த செட்லேயே ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா என்னன்னு கேட்டால் உங்களோட சிரிப்பு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த கேள்வி ஆக்சுவலி சொன்னேன். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த கதை ஆரம்பித்த அந்த தருணம்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, இது கதை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தோன்னா, மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. கேன் வி மேக் பீப்புள் ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அண்ட் ஐ திங்க் கம்ப்ளீட் படமும் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி மக்களும் சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். பிகாஸ் இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஐம் டாக்கிங் அபவுட் பிரபுதேவா சார் அண்ட் ரஹ்மான் சார். அந்த காம்பினேஷன் நீங்கள் எப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, அது அதான் நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்றது ஒன்று காமெடி, பட் அதே சந்தோஷம் உங்களுக்கு மியூசிக்கும் கொடுக்கும், டான்ஸும் கொடுக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி, மியூசிக், டான்ஸ் இந்த காம்பினேஷன் பண்ணும்போது ரஹ்மான் சார் அண்ட் பிரபுதேவா சார் எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மேஜிக் இப்போ நீங்கள் மின்சார கனவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, எனி மூவி, சிக்குப்புக்கு இல்லை ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, they have given so much happiness and they have given so much happiness. ஸோ அந்த ஹாப்பினஸை திரும்பி கொண்டு வர முடியுமா, இந்த ஜென்ரேஷனுக்கு திரும்பி கொண்டு வர முடியுமான்றது தான் அட்டெம்ப்ட். அண்ட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹவ் கிவன் எக்ஸ்ட்ராடினரிலி த பெஸ்ட். அவங்களால ஒரு இந்த படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 3 படத்துக்கான எஃபர்ட்டு ரஹ்மான் சாரும் பிரபு சாரும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு க்ளீன் சந்தோஷம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மடங்கு உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷம். சார் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ் கோ-ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் கதையே கேட்கலங்க, எனக்கு மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆஸ் அ டிரெக்டராக நீங்கள் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது இல்லாட்டி ப்ரொடக்ஷன் டைமில் உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சில விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்வீங்க? இல்லை, கஷ்டப்படல ஆக்சுவலாக. அதுதான் எனக்கு தெரியும், அந்த கேள்வியே அவாய்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனாலும் நீங்கள் த டிஃபிகல்ட்டிஸ் தட் யூ ஹேவ் ஃபேஸ்ட் வேணால் சொல்லலாமா நம்ம? இல்லை, வி ஹவ் தரோலி என்ஜாய்ட். ஐ ஹவ் அ கிரேட் டீம். ஒரு நல்ல டீம். நீங்கள் ரொம்ப நம்மளை சுற்றி நல்ல ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டீம் இருக்குதுன்னு வச்சுருந்தீங்களேன், என்ன வேணால் பண்ணலாம், சந்தோஷமாக பண்ணலாம். இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். இது நான் சும்மா கேமரா இருக்குன்றதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப ஒரு டீமாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். எங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் டீம் ஃபுல்லி இன்வால்வ் படத்தில். ஸோ பிஹைண்ட் வுட்ஸ் டீமோட சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். மூன் வாக் டீமோடையும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். எங்களுக்கு டச்வுட் இப்போ நீங்கள் நாங்கள் 75 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு பிரச்சனைன்னு இருந்தது கிடையாது. யாரோடையும் பிரச்சனை இருந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் இந்த படத்தை முடிக்கணுன்றது ஃபஸ்ட் டேவே டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் என் டீம்கிட்டையும் சரி, மூன் வாக் டீம்கிட்டையும் சொன்னது, என்ன வந்தாலும் சந்தோஷமாக முடிக்கலாம். ஏன்னா மக்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும். டீம் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஹாப்பினஸை கன்வே பண்ண முடியும். ஸோ மக்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் மக்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போதும் சரி, பிரபு சார் கிட்ட பேசும்போதும் சரி, யோகி பாபு சார், அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன், சதீஷ், நிஷ்மா, ஸ்மிதா, எல்லாருமே, ஜேக்கப் சார், எல்லாருமே, சுவாமிநாதன் சார், ராஜேந்திரன் சார் இன்னைக்கு வர முடியல அவங்களால, ரெட்டின் சார், கிரேட் ஆக்டர்ஸ். எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது லெட்ஸ் see if we can be happy, சந்தோஷமாக இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த படத்தோட இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கேஸ்டிங் தான். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யோகி பாபு சார், அர்ஜுன் சார், அஜு சார், தீபா அக்கா, சதீஷ், இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான கேஸ்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் இந்த கதைக்காக சூஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ், டெரிஃபிக் ஆக்டர்ஸ். நீங்கள் அந்த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக் ஆக்டர்ஸ். இப்போது நீங்கள் நான் சுவாமிநாதன் சார் பண்ணுறதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு, பழைய லொல்லு சபான்றது காமெடி. ஸோ காமெடி இஸ் வெரி டிஃபிகல்ட். இல்லை, நீங்கள் அதில் எனக்கு என்னன்னா, இப்போ கமல் சார் அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், கிரேட் ஆக்டிங்னு வாங்க.
கமல் சார் காமெடி பண்ணால் கிரேட் ஆக்டிங்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் காமெடின்றது அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே காமெடி பண்ணுறதுன்றது இவங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இந்த இந்த ஆக்டர்ஸுக்கு இருக்கிறனால யோகி பாபு சார் சொன்ன மாதிரி வி வர் வெரி ஹாப்பி. நல்ல நல்ல ஆக்டிங் நீங்கள் வந்து கேமரா முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த சந்தோஷம்தான் மோஸ்ட்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதில். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்னால தான் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்துட்டு யோகி பாபு சாரோட ஒவ்வொரு படங்கள் பார்த்தீங்கனாலே அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த படத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும் 16 கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அந்த 16 கேரக்டருமே எப்படி இருக்க போகுது? அதான் சொன்னேன். இப்போ நான் சார் கமல் சார் வந்து அழுதா பயங்கர ஆக்டிங்னு சொல்கிறோம், சிரிக்க வச்சா அந்த லெவலுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி யோகி பாபு சாரோட ஆக்டிங் டேலண்ட் இருக்குல்ல, அது இன்னும் நிஜமாவே இன்னும் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு தோணுது எனக்கு. யூஸ் பண்ண படலை ஆக்டிங் டேலண்ட் இன்னும் யூஸ் பண்ண படலை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அப்ரிஷியேட் பண்ணப்படல. ஸோ ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணால் தானே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் அப்ரிஷியேட்டே பண்ணப்படலன்னு தான் எனக்கு தோணுது யோகி பாபு சாரோட டேலண்ட். ஸோ 16 கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த காமெடி சார்ந்தே வரும். 16 கேரக்டர் பண்ணியிருக்காரு யோகி பாபு சார். அண்ட் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே மக்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்றதான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 16 கேரக்டர் அவரால் புல் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த அவரோட டேலண்ட், அந்த ஆக்டிங் டேலண்ட்டும் அவரை ஸ்பான்டேனியஸ் டேலண்ட், அவர் டப்பிங்கில் ஆட் பண்ணுறது, ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறது. நீங்கள் அவருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அவர் ஐ திங்க் ஹி கேன் கிவ் யூ 4 ஃப்ளேவர்ஸ். 4 ஃப்ளேவரில் ஒரு டேரக்டராக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹிஸ் டேலண்ட் அண்ட் தட் இஸ் வை இட் ஹஸ் கம் அவுட் வெல். அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரபு சாரோட ஆக்டிங்குமே வெரி வெரி நேச்சுரல். அவர் ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்காது அதில். நீங்கள் ரொமான் சாரோட லாஸ்ட்டாக பண்ண மின்சார கனவே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது ஒரு கிராமராகவே, அந்த மின்சார கனவில் அவரோட ஆக்டிங்ன்றது ஒரு கிராமராகவே பல பல ஆக்டர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதில். ஸோ தோஸ் ஆர் எஃபர்ட்லெஸ் ஆக்டிங் இல்லை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை we were happy seeing what we saw. அது கிரெடிட் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் as a director நீங்கள் கரெக்டாக புல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த விஷயத்தை. பிகாஸ் தீபா மேமும் சொன்னாங்க, நான் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு காமெடிக்கல் ஆக்டர்னா நான் கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன் சார். இல்லைம்மா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இந்த மீட்டர் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த கிரெடிட்ஸ் நான் உங்களுக்கு தான் கொடுத்தானும். இந்த கம்ப்ளீட் செட்லேயே வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்வீங்க? Throughout 75 days of great memory, and I think I was lucky, blessed to have a great team. Behind Woods தான் எங்களுக்கு ஆரம்பம். ஸோ Behind Woodsலேருந்து எல்லாருமே சிவசங்கர்ன்றது என் ஃப்ரெண்டு, அவர் த்ரூ அவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ பிரவீன் கோ ப்ரொடியூசர் என்னோடய ஃப்ரெண்டு. Behind Woodsோட என்டையர் டீம் என் கூட இருந்திருக்காங்க. ரமேஷ், தினேஷ், கிருஷ்ணா, கெனி, அவங்கெல்லாம் என் கூட டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் எல்லாரும் Behind Woodsல இருக்கிற எல்லாருமே என் கூட தோழாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ வந்துட்டு ரொம்ப அழகாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் பயங்கரமாக இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் Behind Woods டீமாகவும் என்டையர் மீடியா டீமாகவும் உங்களுக்கு வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்குமே. ஹோப்ஃபுல்லி வி கேன் கிவ் யூ தி ஹாப்பினஸ் அண்ட் பீப்புள் சந்தோஷமாக இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் எங்களோட எய்ம். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.